Hi guys, this is Siva. ஸோ இந்த வீடியோவில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்க ஒரு 10 ஈஸியான ஷார்ட்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சில சாம்பிள் கோடு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் இருக்குது, லைன் நம்பர் 20 பாருங்கள். இந்த லைனை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறதுக்காக Ctrl+C அப்படின்னு கிளிக் பண்ணனா அது காப்பி ஆகிடும். இதுவே அந்த லைன் எண்டில் வச்சுட்டு Ctrl+V கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது 2. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா இந்த லைன் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+X கொடுத்தோன்னா இது கட் ஆகிடும். ஓகேங்களா? இதுவே இந்த லைனில் லைன் நம்பர் 23 வந்து நான் 3 நம்பருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு Alt+up arrow, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு Alt+up arrow, சரி ஒரு நிமிஷம், Alt+up arrow நான் வரமாட்டேங்குது. ஓ சரி, வந்திருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குனால தெரியல. Alt+up arrow. இந்த லைன் மூவ் பண்ணோம் அப்படின்னா Alt+up arrow. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா Alt+Shift+Down arrow. Alt+Shift+Down arrow என்ன ஆகும்னா இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி கீழே கொண்டு வரும். இது ஷார்ட்கட்டு. அடுத்து வந்து இப்போது உங்கள் ஐடின்னு இருக்கா, ஐடியை வந்து ஐடி ஓகே, ஐடி வேணாம். இப்போது இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் Alt++ மவுஸ் கிளிக், அல்ட்டை பிடிச்சினா மவுஸ் அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன ஆகும்னா மல்டி செலக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம கமா போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸ் அப்படின்னு போட்டு KPM அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர், இந்த மாதிரி மல்டி செலக்ட் பண்ணிவிட்டு கர்சரை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து Alt++ மவுஸ் கிளிக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது, அது மேலே வந்து இப்போ மவுஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Ctrl+D அமுக்குனா அது ஹோல் இது செலக்ட் ஆகிடும். ஸோ Ctrl+ அகைன் D கொடுத்துட்டே இருந்தோம்னா எங்கெங்கெல்லாம் அந்த நேம் இருக்கோ எல்லா இடமும் செலக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் பதிலாக டிப்ஸ்க்கு ஐஏஜின்னு கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இங்கே 2 பட்டன் இருக்கா, இது வந்து சிங்கிள் இடத்துல இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் வரும். இதுவே இதை கிளிக் பண்ணோம்னா எங்கெங்கெல்லாம் இது மாறி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இந்த இது மாறணுமோ எல்லா இடமும் மாறிடும். பாருங்க, ஓகேவா, எல்லாமே மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து Ctrl+P, இது வந்து இந்த ஃபைல் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கரண்ட்டாக ஃபைல் பார்த்தோம்னா test.jsன்ற ஒரு ஃபைல் இருக்கும். இதுவே டெஸ்டிங் HTML ஃபைல் நம்ம மாறணும் அப்படின்னா சர்ச் பண்ணோம்னா testing.html அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபைல் வந்துடும். திரும்பி ப்ரீவியஸ் ஃபைல் போகிறதுக்கு testing.js இந்த ஃபைல் வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து Ctrl+Fனா இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+Fன்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது வந்துடும். இங்கிட்ட வந்து நம்ம எது வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். யுவர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு சர்ச் என்ட்ரச்சுன்னா சைடில் தெரியும் எத்தனை இடத்துல இருக்குது, என்னென்ன இதுன்ட்டு தெரியும். ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சும்மா ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடமும் மாறிடும். அடுத்து இந்த லைன் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+/, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கமெண்ட் ஆகிடும். திருப்பி Ctrl+ அதே // கிளிக் பண்ணால் அன்கமெண்ட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த டாப் 10 ஷார்ட்கட்டு. இது யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.